ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த டே விலாகில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சிலிண்டருக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றதையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அரியோடைய 9 மணி 6:30 மணிக்கு போய்ட்டு 9 மணிக்கு வருவான்ல, அந்த டியூஷன் வீடியோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வர வழி எப்படி இருக்குது அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் முக்கியமான இடத்துக்கு கிளம்புறேன். ஆனால் நான் ட்ரெஸ் போட்டு தான் போகிறேன். சாரீ கட்டிட்டு போகிறதில்ல. அது எங்கே போயிட்டு வரேன் அப்படின்றது நாளைக்கு வீடியோவில் வரும். மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். டிஃபனு சப்பாத்தி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6 சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை திரட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி போதும், இதுவே போதும். எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே 2 ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக, 2 சாப்பிட, எனக்கு 2 சாப்பிட 6 சப்பாத்தி கரெக்டாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ திரட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இது அரிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ணலை. நான் அரிக்கு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு உடம்பு ஜுரம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. மழை வேறு பெய்யுதா காலையிலேயே. சரி, என்னோட கண்ணு செஞ்சிடலாம். வேன் ஏன்னா எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா மெலிசாக இருக்குது. கல் வச்சாச்சு, கல் காயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். வெறும் சுக்கா ரொட்டி தான் போடுறேன். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக போட்டுக்கிட்டேன். ஹரி, பிச்சு வைக்கவா அப்படியே வைக்கவா? பிச்சு வச்சுடுவா. சரி, ஓகேங்க. பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 சப்பாத்தி பிச்சு வச்சுட்டாங்க. அது அடுக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியுது. சரிங்களா? இப்போ இதுலேயே சைடில் வந்து நமக்கு ஆயிடுச்சு. அவருடைய பங்குக்கு அவர் கொஞ்சம் பிச்சு வைக்கிறாராங்க. காய் வச்சுட்டு பார்க்கலாம். சப்பாத்தி கொஞ்சம் 2 சப்பாத்தி கொஞ்சம் பொரியல் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அரிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கணும். பார்த்திங்கன்னா 6:32 ஆகுது. அரியோடைய டிஃபன் பாக்ஸு அப்படியே பாருங்கள். சரியான ஜுரத்தில் மருந்து குடிச்சிட்டு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வைக்கமா இல்லை. உடம்பு எப்படி இருக்குது? நல்லா இல்லை. படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு கை சப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய ஸ்கூல் வேன் ஏற்றிட்டு நம்மளுடைய தலைக்கான ஒரு ஹேர் பேக்குக்கான தேவையானதெல்லாம் பறிச்சுட்டு வர போகிறேன். அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணுங்கள். அரிய ஸ்கூல் வேன் ஏற்றிட்டு பார்க்கலாம். எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெத்தியில் பொட்டு இல்லை, வந்துட்டார். பெல்ட் போடலையா சாமி செப்பலுக்கு? வேன் வரட்டும், பார்க்கலாம். जा तुम जा. बाय बाय, लव यू. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வேப்பிலை, ஒரு பிடி போதும். வேப்பிலை, கருவேப்பிலை, இப்போ செம்பருத்தி இலை, முருங்கை இலை, லாஸ்ட்டாக கொய்யா இலை.
இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாத்தையும் இப்படி போட்டு அரைக்கிறேன், பார்க்கலாம். நான் வந்து பாருங்கள், கொய்யா இலை, வேப்பிலை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வேப்பிலை, இது மட்டும்தான் நான் வந்து இப்போது நல்லா தண்ணியில் அலசிட்டு அரைக்க போகிறேன். இது கூட தண்ணியில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்தையும் இப்போ இதில் நான் போட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு நல்லா கழுவிப்பேன். லாஸ்ட்டில் வந்து கொய்யா இலையை வந்து கழுவி ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சுடுவேன். அப்புறம் தான் எடுப்பேன், அப்போ தான் சாஃப்டாகும் கொய்யா இலை. இப்போ வந்து இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது அரையணும்ல, அதுக்காக கொஞ்சமாக இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கூட விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து நான் கொஞ்சமாக, அவ்வளோதான். இல்லோ என் முட்டாள்தனத்துக்கான. இப்போ நான் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது நான் இதை வடிகட்டி பார்ப்பேன், என்னுடைய தலைக்கு பத்தோன்ற மாதிரியாக இருந்தால் இப்படியே பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வடிகட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு துணி போட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருவேன். மொத்தமாக இதில் இருக்கிறது எல்லாமே இதில் சாயிட்டும். நான் ஊற்றிட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நான் இதை எடுத்துட்டேன். இது இந்த அளவுக்கு தான் இருக்கும் தண்ணியாக. இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் தலையை நேற்று நைட்டே எண்ணெய் வச்சு சிக்கு உடச்சி வச்சுட்டேன். இப்போ இதை என் தலையில் அப்படியே எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, கையால் மிக்ஸ் பண்ணி விட்டு நான் தலையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தலையில் தடவறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சிக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிட்டேன், சரிங்களா. இது வாரத்தில் ஒரு நாள் போடலாம், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் போடலாம் நம்ம தலை குளிக்கிறப்போ. ஆனால் என்ன ஒன்று, சில பேருக்கு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்தா தலை ரொம்ப வலிக்கும், சளி பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க விளக்கெண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கிட்டு விட்டமின் இ கேப்சூல் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு கூட இது பண்ணலாம். எனக்கு அது இல்லை, அதனால் நான் விளக்கெண்ணெய் தான் எப்போவுமே போடுவேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து மண்டியை வாஷ் பண்ணிடலாம். இப்போ போய் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், ஹரியோடைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய். இப்போ போயிட்டு மிஷினில் எல்லா துணியும் போட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். பவுடர் எடுத்தாச்சு, கிளம்பலாம். போட்டாச்சு, பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, மிஷினில் துணி போட்டு இருக்கோம்ல, அந்த துணியை போயிட்டு துவைச்சி எடுத்து காய போடலாங்களா. இதுக்கப்புறம் இதெல்லாம் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் இதெல்லாம் எங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கங்கே எடுத்து வைக்க முடியும். நான் இப்போ வாங்க, மிஷினில் ஓடுற துணியை எடுத்து காய போட்டு துவைக்க ட்ரையர் போட்டு விட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் காய போடணும், குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனப்புனா மார்க்கெட்டுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சிலிண்டர் அப்ளை பண்ணுறதுக்காக. சிலிண்டர் காலையில் காலி ஆகிடுச்சு, அதனால் சிலிண்டர் அப்ளை பண்ணுறதுக்காக சிலிண்டர் கடைக்கு வந்திருக்கேன். அந்த கடையை பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பேக் கேமராவில் காமிக்கிறேன். பாருங்கள், முடியல சுத்தமாக. பேக் கேமராவில் காமிக்கிறேன். இதுதான் அந்த அக்கா வந்து சிலிண்டர் செக் பண்ணுறாங்க. சூப்பர். ஓகேங்க, ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ பக்கத்தில் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் சிலிண்டர் இருக்குதுன்றதுனால ஆகாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மாமாவுடைய ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்கணும். ரொம்ப லேட் ஆகுதுங்க. ஆனால் இந்த இடத்துல சிலிண்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
இப்போது வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஆக மொத்தம் முடிஞ்சிடுச்சு இங்கே வேலை. வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஐயரு இந்த அண்ணா ஊதுவத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து என்ன இது ஊதுவத்தி வேணுன்றதை நானும் அண்ணியும் பார்த்து தேவையானதை எடுத்துகிட்டு இருந்தோம். உண்மையாக சொல்கிறேன், செம்ம வாசனையாக இருந்தது. தம்பி கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் வாங்கின ஊதுவத்தி. உண்மையாக சூப்பராக இருக்குது. என்ன இப்போது இந்த பாக்ஸ் ஒரு கருப்பு கலர் பாக்ஸு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு இருக்கிறது, இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து 120 ரூபா. அப்படியே கிட்டத்தட்ட நிறையா பாக்ஸு அந்த மாதிரி இருக்குது. வத்தி ஃப்ளேவரும் நல்லா இருந்தது. அக்கா வந்து இதை வாங்கினாங்க. நான் இதிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டேன். இது சாயந்தரமாக எடுத்த வீடியோ தான். இப்போ வீடு பெருக்க போகிறோம் பாருங்கள். வீடு பெருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நான் தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்த இந்த புக்கு, இந்த இடத்த இந்த விளையாட்டு சாமான் இதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து நான் எடுத்தாலும் குத்தம், இப்போ நான் இதை எடுக்காமல் பெருக்கினாலும் குத்தம். இப்போ நான் என்ன பண்ணட்டும், ஆல்ரெடி நான் பெருக்கிங்கிறேன். மாமியார் பார்த்துட்டாங்க, ஓரவத்தி பார்த்துட்டாங்க. ஆனால் அது எதுக்குமே சொல்லலை. நான் விட்டுட்டேன். இந்த இடத்த மட்டும் அப்படியே விட்டுட்டு நான் பெருக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரி டியூஷனில் விட போனேன். அரி டியூஷனில் விட்டுட்டு வரும்போது பார்த்தா ஓரவத்தி பாருங்கள், ஓரவத்தின்ற மாதிரி சாரிங்க, மாமியார் பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு கருப்பு கலர் கவர் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து சூப்பராக இருந்தது. உண்மையாக சொல்கிறேனே, இந்த பழமாக ஃபுல்லாக மஞ்சள் கலராக இருக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, பட் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல எண்ணத்துக்காக அது வரல. பலாமரமும் இருக்குது, வரல. ஆனால் இதுவும் இருக்குது, வராது. ஏன்னா அவ்வளோ நல்ல எண்ணம். எங்கள் சின்ன மாமியார் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்ம ஊரில் செம்ம ரேட்டுங்க, ஓகேவா. இப்போ இங்கே 5 மணி டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அரியோடைய 9 மணி டியூஷனுக்கு பார்த்தீங்களா எப்படி இருட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் அரியோடைய 9 மணி டியூஷனுக்கு போகிற வர வழி. இப்போ லைட் அடிச்சுட்டு போகிறதுனால வந்து இந்த அளவுக்காவது கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கேன், வெளிச்சமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இருட்டாக இருக்கும் 2 பக்கமும். வண்டி வர்றதுனால, வண்டி போகுது பாருங்கள், அதனால் கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் தெரிஞ்சுது. இந்த அளவுக்கு தான் இந்த இடத்த வந்து இருட்டாக இருக்கும். மழை பெய்யறதுனால அரி கூட்டாடுறதுக்காக நான் போனேன். இந்த இருட்டில் தான் வந்து அரி வருவான் போவான். எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா, இன்றைக்கி அரியோடைய டியூஷன் எப்படி போயிட்டு வரான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க.